ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபம் ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற சீரப்பாளையம் ஏரியாவில் அமைஞ்ச நல்ல ஸ்பேசியஸான 3 BHK வீடு தாங்க. டோட்டலாக 2.25 சென்ட் கிழக்கு பார்த்த டிடிசிபி அப்ரூவ்டு சைடில் 1671 ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. சீரப்பாளையம் ஊரை ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. மலுமிச்சம்பட்டி ஏரியாவிலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. மெயினான ஏரியாவில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றியும் வீடுகளும் அமைஞ்சிருக்குங்க. சீரபாளையம் மெயின் ரோட்லேருந்து 1/4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 10 அடிக்கு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. கேட்டோட டிசைனும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16ங்கிற அளவில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. போர்வெல் அவைலபிள் இருக்குதுங்க. வாட்டர் சம்பும் 7000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அவுட்டரில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸும் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பண்ணியிருக்காங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் செலெக்ஷன் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராகவும் நல்ல டிசைன் டோராகவும் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அவுட்டர் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 4ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சிட் அவுட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அளவு டீக்குட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவில் ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் ஃபால் சீலிங் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹால் ஏரியாவில் டைல் செலெக்ஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹால் ஏரியாவுக்குள்ள டிவி யூனிட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க. ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ள என்ட்ராகிற இடத்துல ஒரு சின்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க. டைல் செலெக்ஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் பார்த்து பண்ணியிருக்காங்க. ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது நீட்டாக இருக்குங்க. பெட்ரூமோட டோர் டிசைனும் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் 10க்கு 16ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச் பாத்ரூமோடவே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கும். ஃபஸ்ட்டு அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 7ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்புக்கு கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏற இடத்துல இருக்கிற வாலில் ஒன் சைடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க்கும் அந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூமோட சைஸ் 10க்கு 16ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோரே கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல டிசைன் டோராகவும் கொடுத்துருக்காங்க.
அட்டாச் பாத்ரூமோட சைஸ் 6க்கு 7ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கில் குவாலிட்டியான மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம்ங்க. 3வது பெட்ரூமோட சைஸ் 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூம் சின்ன பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கு ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஏரியா ஓப்பன் டெரஸில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி 85லேருந்து 90% வரைக்கும் நம்மளே பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா 66 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நில வைக்க உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.